Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா. அதில் எக்ஸாம்பிள் 621 பார்க்க போகிறோம். ஃபார் எனி 4 வெக்டர் a வெக்டர் b வெக்டர் c வெக்டர் d வெக்டர் we have a வெக்டர் கிராஸ் b வெக்டர் கிராஸ் c வெக்டர் கிராஸ் d வெக்டர் ஈக்குவல் டு ஒன்று பாக்ஸுக்குள்ள a வெக்டர் b வெக்டர் d வெக்டர் இன்ட்டு c வெக்டர் மைனஸ் பாக்ஸுக்குள்ள a வெக்டர் b வெக்டர் c வெக்டர் இன்ட்டு d வெக்டர் அல்லது அதே தான் a வெக்டர் c வெக்டர் d வெக்டர் இன்ட்டு b வெக்டர் மைனஸ் பாக்ஸுக்குள்ள b வெக்டர் c வெக்டர் d வெக்டர் இன்ட்டு a வெக்டர். இது ஃபார்முலா தான். இது எப்படி வருது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? a வெக்டர் கிராஸ் b வெக்டர் கிராஸ் c வெக்டர் கிராஸ் d வெக்டர் எடுத்துக்கிறீங்க. இதில் டேக் இதை எக்ஸ் வெக்டர்னு எடுத்துக்கிறீங்க. டேக் எக்ஸ் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் கிராஸ் பி. நீ உனக்கு பிடிச்ச பேர் எடுத்துக்கலாம். நீ எக்ஸ் எடுத்துக்கலாம், ஒய் எடுத்துக்கலாம், அல்லது பி எடுத்துக்கலாம், கியூ எடுத்துக்கலாம், எதை வேணாலும் எடுத்துக்கோ. மொத்தம் இது எக்ஸ்னு பேர் கொடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு எப்படி வரும்? எக்ஸ் வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர். இப்போ இது 4 வெக்டராக இருந்தது 3 வெக்டராக மாற்றிட்டோம். அதாவது வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட். அப்போ இதனுடைய ஃபார்முலா பாரு, நம்மளுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். எக்ஸ் வெக்டர் டாட் டி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் மைனஸ் அடுத்தது எக்ஸ் வெக்டர் டாட் சி வெக்டர் புரியுதா கண்ணு இன்ட்டு டி வெக்டர்னு தெரியும். இப்போ எக்ஸுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணு. எக்ஸ் என்ன எடுத்துக்கிட்டோம்? எக்ஸுக்கு பதிலாக ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இங்கே. அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இது என்ன வரும்? ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட்டு டி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் மைனஸ் அதே எக்ஸுக்கு பதிலாக பாருங்கள் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் இன்ட்டு டி வெக்டர்னு வந்துடுமா? இப்போ ஒரு கிராஸ் ஒரு டாட் இருந்தாவே நம்ம என்ன போடுவோம்? பாக்ஸ் போடுவோம். இப்போ பாக்ஸுக்குள்ளே ஏ வெக்டர் பி வெக்டர் டி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் மைனஸ் அதே மாதிரி இது ஒரு பாக்ஸுக்குள்ளே ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் இன்ட்டு டி வெக்டர். பாருங்கள் ஒரு ரிசல்ட் வந்துருச்சா? சிமிலர்லி இது போலவே இதை பாருங்கள் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர். இப்போ இதை நாம் என்னென்னு எடுத்துக்கலாம்? ஒய்ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ டேக் என்ன எடுத்துக்கிறீங்க? சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் ஈக்குவல் டு ஒய் வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு என்ன வரும்? ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் ஒய் வெக்டர்னு வந்துடும். புரிஞ்சுதா சாமி? இப்போ நம்ம வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் வந்துருச்சா? இப்போ இது போய் தானே இதை பெருக்கும். அப்போ இதனுடைய ஃபார்முலா என்ன வரும்? ஏ வெக்டர் டாட் ஒய் வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் அடுத்து பியை பெருக்கும் பி வெக்டர் டாட் ஒய் வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர்னு கிடைக்கும். புரிஞ்சுதா சாமி? அப்போ தேர்ஃபோர் நமக்கு இப்போ ஏ வெக்டர் டாட்டு ஒய்க்கு பதிலாக என்ன போடுறீங்க? சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் இந்த ஒய்க்கு பதிலாக இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டாட்டு ஒய்க்கு பதிலாக சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர். புரியுதா சாமி? இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? ஏ வெக்டர். அப்போ இது ஒரு கிராஸ் ஒரு டாட் இருந்தாவே பாக்ஸா? அப்போ பாக்ஸுக்குள்ளே ஏ வெக்டர் சி வெக்டர் டி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் அதே மாதிரி இது பாக்ஸுக்குள்ளே பி வெக்டர் சி வெக்டர் டி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர். புரிஞ்சுதா தங்கம்? மொத்தம் ஒன்றுமே இல்லை. இந்த 4 வெக்டர் ப்ராடக்டை 3 வெக்டராக மாற்றுறீங்க. இது எக்ஸ் வெக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட். அது ஃபார்முலா எக்ஸ் வெக்டர் டாட் டி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர்
மைனஸ் எக்ஸ் வெக்டர் டாட் சி வெக்டர் இன்ட்டு டி வெக்டர். இப்போ எக்ஸுக்கு பதிட்டிங்கன்னா இது பாருங்கள் ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னா பாக்ஸு, அதே மாதிரி இது பாக்ஸ். இப்போ இதை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்டு. இப்போ போய் ஒய் வந்து ஏ வெக்டர் இருக்கும். அப்போ ஏ வெக்டர் டாட் ஒய் வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டாட் ஒய் வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர். புரிஞ்சுதா சாமி? அப்புறம் ஒய்க்கு பிரதிட்டிங்க அப்படின்னாவே இது ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் பாக்ஸ். புரிஞ்சுதா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.